வணக்கம் உறவுகளே. ஹாப்பி சண்டே டு ஆல். உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலான்னு தான் இன்னைக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்மளோட செகண்ட் சேனல். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்கு, ராகாஸ் கார்ட்டூன்னு. அந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்றது வந்து 2024ல ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் வீடியோஸ் போட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த சேனல் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்தளவு எதுவும் தெரியாது. நான் படிப்படியாக தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் அன்பே அன்பேன்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து என்னென்னா படிப்படியாக தான் எனக்கு வியூஸே போக ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்லாம் 100 200 இவ்வளோ தாங்க வியூஸ் இருக்கும். போக போக என்னையும் நான் கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு வியூஸும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது. அந்த அன்பே அன்பே சீரீஸ் முடிக்கிறப்ப 1K 1.5K அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் நான் காதலில் விழுந்தேன், நான் இன்னொரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சீரீஸில் எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிங்க. அந்த சீரீஸ்க்கு இப்ப வரையுமே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறப்போ என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணனே. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். இருந்தாலும் வந்து எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தாங்க இருந்தது. அது ஃப்ராங்காக நான் ஒத்துக்கிறேன். பிகாஸ் ராகாஸ் கார்ட்டூன் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு வியூஸே போகல இல்லைங்களா. ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கம்மியாக தான் வியூஸ் போகும். இருந்தாலும் நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அது மாதிரி இதுக்கும் ஒரு வேளை ஸ்டார்டிங்கில் வியூஸ் போகாதோ, ரீச் அந்தளவு இருக்காதோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் போட்டேன். பட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு என்னால் மனசார நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நியூவா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு இந்த அளவு வியூஸ் போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை உங்க எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் அதுக்காக மனசார தேங்க் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இன்னைக்கு போடுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்மளோட மனதை பறித்தால் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரடக்ஷன்லேயே போயிடுச்சு. லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தான் நம்ம கொஞ்சம் கதைக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம். இப்ப வரையும் நான் இதுல வந்து 2 பேரை தான் பேரா காமிச்சிருப்பேனே. ஆக்சுவலா வந்து கார்த்திக் மீராவையும் அப்புறம் ரகுநாத் இனியா, இவங்க 2 பேரும் தான் இப்ப பேரா இருக்க மாதிரியே நான் காட்டியிருப்பேன். மற்ற எல்லா பேர்லையுமே நான் ஒவ்வொருத்தரை மட்டும்தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறப்போ அவங்க எல்லாருமே நம்ம காட்டி தான் ஆகணும் இல்லைங்களா. அதே மாதிரி மீராவோட ஃப்ரெண்டு பவித்ரா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஷாப் வந்து ரன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ அவங்களையும் நான் காமிச்சு தான் ஆகணும். அதனால தான் அவங்க பேரை மட்டும் காட்டாமல் வச்சுருக்கேன். அதுக்காக ரொம்ப நாள்லாம் காட்டாமல் இருக்க மாட்டேங்க. நம்ம பவித்ராவோட பேர் வந்து இன்னும் 10 to 15 எபிசோட்ஸில் ரிவீல் பண்ணிடுவேன். அப்புறம் சித்துவோட பேரை நீங்கள் காட்டவே இல்லைக்கான்னு கேட்டிருக்கீங்க. சித்துவோட பேர் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவாங்க. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து என்ன வந்திருந்ததுன்னா, கார்த்திக்கோட அண்ணாவை பற்றி நீங்கள் எதுவுமே காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக கார்த்திக்கோட அண்ணாவும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க வருவார். அப்புறம் நம்ம அபிக்குட்டியை பற்றியும் நீங்கள் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அபிக்குட்டி யார், அவளோட பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்கீங்க. அபிக்குட்டியோட கதை உங்களுக்கு போக போக தெரிய வரும். கண்டிப்பாக சைமல்டேனியஸாக அந்த கதையும் நான் காட்டிடுவேன். இந்த கதையில ஒவ்வொரு பேருக்குமே டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் வச்சிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் கண்டிப்பா பெஸ்டா கொடுக்க ட்ரை பண்றேன். அப்புறம் ஒருத்தர் 2 பேர் டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்கான்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக சாரிங்க, என்னால் கண்டிப்பாக டைமிங் அதிகமாக கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நம்ம காதலில் விழுந்தேனும் போட்டுட்ருக்கோம். ஸோ 2 ஸ்டோரி எடுக்கிறனால என்னால் வந்து டைமிங் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்க முடியாது. சாரி. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே நம்மளோட மனதை பறித்தால் சீரீஸ் வராது. மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் வரும். ஃபியூச்சர்ல வேணும்னா நான் ட்ரை பண்றேன் சாட்டர்டேவும் கொடுக்கறதுக்கு. பட் கண்டிப்பா இப்ப என்னால கொடுக்க முடியாது. ஒரு புது ஸ்டோரிக்கு 1 வீக் எனக்கு நிறையவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு எனக்கு சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நிஜமாக திரும்பவும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சண்டே அதுவுமா எல்லாரும் ஜாலியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கூட நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்தா சாரி. ஜஸ்ட் எனக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். நம்மளோட இந்த சேனல்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம மனதை பறித்தால் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் தயங்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்.
நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நிஜமா எனக்கு அது அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க போடுற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் நீங்க நிறைய லைக் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சண்டேவை எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையுமே நாளைக்கு நாங்கள் பார்க்க வரோம். பாய்.